சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நைட்டு தான் சாங் போடுவாங்க, இப்போ 7 மணிக்கு வந்து போட்டுறலாம். ஆமா, நிறைய பேர் வந்து நீங்க நியூ இயர் வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த வருஷம் எடுத்த வீடியோவை அடுத்த வருஷம் பார்ப்பீங்க. அதே ஜோக்கா? ஏய், போன வருஷம் இதே தான் சொன்னோமா? சரி, வருஷம் நம்ம ஸ்கூல்ல இதே ஜோக்கா தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து என்னடா நின்று பேசுறோம் நீங்க நினைக்கலாம். இது வந்து வழக்கமான ஒரு கமெண்ட் ஷோ கிடையாது, ஒரு ரீவைண்ட் ஷோ. இந்த ஞாயிற்றுக்கிழமை வரை கரெக்டா வந்திருக்கா, அதனால ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் ரீவைண்ட் பண்ணி பாத்திரலாம். தமிழ்நாட்டுல டாப் 20, இந்தியால டாப் 25, அப்படியே உலகத்துல வந்து டாப் 5 நிகழ்வுகள். இந்த வருஷத்துல யாராலையும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகள். ஒரு சின்ன வந்து ரீவியூ. நாங்க ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா நீங்க நிச்சயம் அந்த கமெண்ட்லயும் வந்து சொல்லுங்க. முதல்ல தமிழ்நாட்டுல இருந்து ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிருவோம். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. 2023 தமிழ்நாடு மக்களால மறக்க முடியாத ஒரு பெரிய சம்பவம், முதன்மையான சம்பவம்னா அது வந்து அதிகனமழை தான். தமிழ்நாடு முழுக்க வந்து மழை பொழிஞ்சுது. அந்த மழையினால மக்கள் அதிகமா வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. குறிப்பா மிக்ஜாம் புயலால சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களும் மிகப்பெரிய பாதிப்பை வந்து சந்திச்சாங்க. அந்த மழை ஓஞ்சு சில தினங்கள்லயே வந்து தென் மாவட்டங்கள்ல அதிகனமழை காரணமாக 4 மாவட்டங்கள் வந்து பாதிச்சது. குறிப்பா வந்து தூத்துக்குடி ஒரு துண்டிக்கப்பட்ட பகுதியாவே மாறினது. அதே சமயத்துல நெல்லை, குமரி, தென்காசி மாவட்டங்கள்லயும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அந்த மிக்ஜாம் புயல்ல சாக்கா வச்சு எண்ணூர்லயும் சில சம்பவங்கள் நடந்தது. ஆமா, அது வந்து 2வது சம்பவம். எண்ணூர் பகுதியே வந்து ஒரு ஆயுள் நாத்தம் போறதுக்குள்ளார அடுத்து வந்து அந்த அமோனிய கசிவால ஒரு பெரிய பாதிப்பு வந்து சந்திச்சிருக்கு. இந்த சிபிசிஎல் நிறுவனத்திலிருந்து இந்த வெள்ளத்தை வந்து சாக்கா வச்சு எண்ணெய் கழிவுல வந்து கொசஸ்தலை ஆத்துல வந்து வெளியேற்றினாங்க. அந்த ஆறு முழுக்க வந்து எண்ணெய் கழிவுலாம் வந்து நிரம்பிச்சு பசுமை தீர்ப்பாயம் தானா முன் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துக்குள்ளாரே அடுத்து வந்து கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட்ல இருந்து அமோனியா கசிவு ஏற்பட 10 கிராமங்கள் வந்து பாதிச்சிருக்காங்க. இப்பயுமே அந்த பகுதி முழுக்க இந்த மீன்கள் செத்து போனதும் கரை ஒதுங்கிட்டு இருக்கு. மக்களும் பெரிய அளவில் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு அரசியலுக்கு வருவோம். அரசியல்ல ஒருத்தர் வந்து ஜூன் ஜூலை மாசம் ஜெயிலுக்குள்ள போனாரு. அமலாக்கத்துறையால கைது செய்யப்பட்டு இது வரைக்கும் வெளியே வர முடியல. யாருன்னா வந்து அமைச்சர், இலாக்கா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்னும் இலாக்காத அமைச்சர் தான் தொடர்ந்துகிட்டு இருக்காரு. அதிமுக ஆட்சி காலத்துல வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு மோசடி பண்ணாரு. அதை வந்து விசாரிக்க போறோம்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை இறங்கினாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவருடைய வீடு அலுவலகத்துல வந்து ஐடி ரைட் பண்றப்ப ஐடி ரைட் பண்ண அதிகாரிகளே தாக்குனாங்க செந்தில் பாலாஜியோடைய ஆட்கள். அதற்கு பிறகு அமலாக்கத்துறை விசாரிச்சு வந்து முகாந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு ஜெயில தூக்கி போட்டுருக்காங்க. இலாக்கா இல்லாத அமைச்சராக இன்னும் நீடிக்கிறார் செந்தில் பாலாஜி. அதே வருஷத்துலயாவது அவருக்கு ஏதாவது ஜாமீன் கிடைக்குமா? அதை நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும். அடுத்து பொன்முடி திமுக ஆட்சி காலகட்டத்துல வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் அப்படிங்கிற ஒரு வழக்குல கீழமை நீதிமன்றம் விடுதலை பண்ணாங்க. இருந்தாலும் கூட உயர் நீதிமன்றம் வந்து இவர் வருமானத்துக்கு சொத்து சேர்த்தார் அப்படிங்கிறத நிரூபணமாகி 3 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை விதிச்சாங்க. அவருக்கும் அவருடைய மனைவி விசாலாட்சிக்கும். இப்ப மேல்முறையீடு போறதுக்காக 1 மாச காலம் வந்து அந்த தீர்ப்பை நிறுத்தி வச்சுக்காங்க. ஆமா, இந்த அமைச்சர்களை பத்தி பேசும்போது தமிழ்நாடு அமைச்சரவையில அதிகம் கவனம் பெற்ற அமைச்சர் பிடிஆர். அவர் வந்து நிதி அமைச்சரா இருந்தாரு. அவருக்கு வந்து தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு மாத்தினாங்க. இதன் பின்னணியில என்ன இருக்குன்னு எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அந்த 30,000 கோடி வந்து உதயநிதியும் சபரீசனும் சேர்ந்து சம்பாதிச்சு வச்சிருக்காங்க அதுக்குள்ளேங்கிற மாதிரி ஒரு ஆடியோ வந்து பரவிட்டு இருந்தது. அது வந்து நான் இல்லை அப்படிங்கிறத விளக்கமே கொடுத்திருந்தாரு பிடிஆர். இருந்தாலும் அதன் பிறகு இந்த அமைச்சரவை மாற்றத்துல அவருக்கு வந்து துறை மாற்றி கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி டிஆர் பாலுவோட மகன் டிஆர்பி ராஜா, அவருக்கு வந்து தொழில்துறை அமைச்சர் பதவியுமே வழங்கப்பட்டது. ஆவடி நாசர் பால்வளத்துறை அமைச்சரா இருந்தாரு. அவரோட பதவி வந்து பறிக்கப்பட்டு அந்த பதவி மனோ தங்கராஜுக்கு வந்து கொடுக்கப்பட்டது. இப்படி வந்து அமைச்சரவையிலையும் ஷஃபிள் நடந்தது. இதுக்கிடையில அரசுக்கும் ஆளுநருக்கும் அந்த சண்டை வந்து வருஷ தொடக்கத்திலே ஆரம்பிச்சது. இந்த வருஷத்தை ஆரம்பிச்சு வச்சதே ஆளுநரோட அந்த வெளிநடப்பு தான். அவர் வந்து அந்த ஆளுநர் உரையில இல்லாத சில விஷயங்களை பேசிட்டாருன்னு சொல்லிட்டு ஆளுநர் முன்னிலையிலேயே முதல்வர் ஸ்டாலின் வந்து ஒரு தனி தீர்மானம் வாசிக்க கோவமாயி வெளியே கிளம்பி போனவர் தான். அப்படியே ஆளுநர் மாளிகைக்குள்ள போனாரு. போயிட்டு அங்க இருக்க மசோதா எதுக்குமே வந்து அவர் கையெழுத்து போடல. 10 மசோதாவை நிலுவையில வச்சிருக்காருன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு வந்து வழக்கு போட, அந்த வழக்குல வந்து உச்சநீதிமன்றம் அவருக்கு பயங்கரமா கொட்டு வச்சுக்கிட்டே இருந்தாங்க அடுத்தடுத்து. அந்த கேப்ல என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த 10 மசோதாவையும் வந்து நான் திருப்பி அனுப்ப உடனடியா அதை வந்து திரும்பியும் நிறைவேற்றி தமிழ்நாடு அரசு ஆளுநருக்கே அனுப்ப அதை அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி விட்டாரு. ஸோ இன்னும் அந்த பஞ்சாயத்து ஓயல வழக்கம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி ஆளுநர் வச்சு இன்னொரு பஞ்சாயத்து நடந்தது. கருக்கா வினோத் அப்படிங்கிற ரவுடி
ஆளுநர் மாளிகை முன்னாடி இந்த பெட்ரோல் குண்டுகள்லாம் வீச அது வாசல்ல தான் விழுந்தது. ஆனா ஆளுநர் மாளிகைக்குள்ளேயே வந்து வீசின மாதிரி கவர்னர் அறிக்கையெல்லாம் வந்து கொடுத்திருந்தாரு. ஆமா. அதன் பிறகு இப்ப கர்கா வினோத் கைது செய்யப்பட்டு இப்ப சிபிஐ விசாரணையில் இருக்காரு அவரு. எதுக்காக குண்டு வீசினாருன்னு சொல்றப்ப நீட் ரத்து பண்ணணும், அதே சமயத்துல 10 ஆண்டுகள் சிறையில் இருக்க கைதிகளை விடுதலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அதுவும் தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா வந்து மாறினது. அதற்கு பிறகு அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரை வச்சு இந்தியா முழுக்க ஒரு பெரிய சர்ச்சையே நடந்தது. சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்துகிட்டவர் டெங்கு, கொசு, மலேரியா, கொரோனா எப்படி ஒழிக்கிறோமோ அதே மாதிரி சனாதனத்தையும் வந்து ஒழிக்கணும், அதை வந்து எதிர்க்கக்கூடாது அப்படின்னு கொடுத்தாரு. இந்தியா கூட்டணியிலேயே மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தினது. முக்கியமா பிஜேபியில் இருக்கிற முக்கியமான 4 தலைகள் மோடி, அமித்ஷா, நட்டா, ராஜ்நாத் சிங் எல்லாருமே உதயநிதிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, அவரை தேசிய தலைவர் ரேஞ்சுக்கு ஆக்கி விட்டாங்க. இன்னொரு விஷயம் வந்து அந்த மகளிர் உரிமை தொகை திமுகவுக்கு வந்து பண்ணது. ஆமா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை, ஏன்னா திமுக வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எல்லாரும் கொடுப்பேன்னு தான் சொன்னாங்க. ஆனா கூட வந்து தகுதி வாய்ந்த அப்படிங்கிற ஒரு கொட்டேஷனுக்குள்ள அடக்கி தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மொத்தம் 12 மாசத்துல ஒவ்வொரு மாசம் 1000 ரூபாய் வரும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இது பெண்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு வந்து இருந்தது இந்த திட்டத்துக்கு. அதே சமயத்துல காலை உணவு திட்டம், இந்த திட்டத்தால வந்து 1,47,000 மாணவர்கள் பயனடைவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஒரு முதன்மையான ஒரு திட்டம், ஒரு நல்ல திட்டமும் கூட. ஆமா. இன்னொரு விஷயம் வந்து திமுகவுக்கு ஒரு நெருக்கடியா அமைஞ்சது திருவண்ணாமலை சிப்காட். அங்க வந்து மேல்மா கிராமத்துல சிப்காட் அமைக்கிறோம்னு சொல்ல அதுக்கு வந்து விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிக்க 7 விவசாயிகள் மேல குண்டர் சட்டம் போடப்பட்டது. கடுமையான எதிர்ப்புக்கு பிறகு 6 பேர் மேல உள்ள குண்டாஸ் மட்டும் வாபஸ் வாங்கப்பட்டது. அருள் அப்படிங்கிற நபர் மேல அந்த குண்டாஸ் வந்து வாபஸ் வாங்கல. இன்னுமே அங்க மக்கள் வந்து அரசுக்கு எதிரான குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பரந்தூர் விமான நிலையம், அங்க விமான நிலையம் அமைக்கக்கூடாது, நீர்வளம் எல்லாமே கெட்டு போயிடும்னு அந்த கிராம மக்கள் இன்னுமே போராடிட்டு இருக்காங்க. ஆனா அரசுகிட்ட இருந்து உரிய நடவடிக்கை இன்னும் வந்து வரல அப்படிங்கிறது தான் நிலைமை அங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் வாபஸ் வாங்கினாங்க. அது ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வந்து வேலை பார்க்கலாம், அதை அனுமதிக்கிற ஒரு மசோதா வந்து கொண்டு வர பார்த்தாங்க திமுக அரசு. அதுல என்ன ஆச்சுன்னா, கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பெரிய சர்ச்சையாக இல்ல நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம்னு அதையுமே வாபஸ் வாங்கிட்டாங்க. திமுக கூட்டணியிலேயே மிகப்பெரிய எதிர்ப்பு, கம்யூனிஸ்ட்லாம் வந்து ரொம்ப கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு ஒரு வழியெல்லாம் வாபஸ் வந்து வாங்கினாங்க. அதே சமயத்துல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பரவலா வந்து பேசப்பட்ட இடைத்தேர்தலில் EVKS இளங்கோவன் வந்து வெற்றி பெற்றார். அவருடைய மகன் வந்து இறந்து போனதுனால இடைத்தேர்தல் வந்தது. ஆமா, அதுல வந்து பல 100 கோடி பணம் வந்து எல்லா கட்சிகளும் இறக்குனாங்க. திமுக அதுல புதுசா ஒரு விஷயம் பண்ணாங்க, அந்த தட்டில அடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணதுமே அவங்க வெளியே எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு ஒரே இடத்துல பொழுதுபோக்கெல்லாம் கொடுத்து பண்ண விஷயங்கள்லாம் நடந்துச்சு. சுற்றுலா கூட கூட்டிட்டு போனாங்க, பஸ்ஸெல்லாம் வச்சுங்கிற செய்திகள்லாம் வந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து சோகமான செய்தி என்னன்னா, நாங்குநேரியில 9வது வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன் வந்து சாதிய வன்கொடுமையை வந்து எதிர்கொண்டிருக்காரு. அவர் வந்து பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர். அவர் ஆசிரியர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அவருக்கு வந்து தொல்லை கொடுத்த அந்த ஆதிக்க சாதி மாணவர்களை வந்து ஆசிரியர் கண்டிக்க அந்த 9ஆம் வகுப்பு மாணவன் வீட்டுக்கு நேரடியா அந்த ஆதிக்க சாதி மாணவர்கள் சிலர் கத்தியோட போய் அங்க அவரையும் அவரோட தங்கையும் வந்து வெட்டின சம்பவம் வந்து நடந்தது. அதுல அவங்க 2 பேரும் உயிர் பிழைச்சிட்டா கூட அவங்க அதை பார்த்த அவங்களோட தாத்தா வந்து அதிர்ச்சியிலே அங்க உயிரிழந்தாரு. இந்த கொடுமையுமே இங்க நடந்தது. இன்னொரு பக்கம் சாதிய கொடுமைனா அந்த வேங்கை வயல் சம்பவம், அது போன ஆண்டு இறுதியில நடந்தா கூட அதை விசாரிக்கிறோம்னு இந்த ஆண்டே முடிஞ்சிருச்சு, இன்னும் அதுல ஒரு தீர்வு கிடைக்கல. அடுத்து ED அதிகாரி அங்கித் திவாரி வந்து கைது செய்யப்பட்டார். இந்தியாவில் முதல் முறையாக ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி கைது செய்ய போறாருன்னா அது அங்கித் திவாரி தான் இருப்பாரு. ஏன்னா அமலாக்கத்துறையை வச்சுதான் இந்தியா முழுவதும் எதிர்கட்சியில மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு பேசுபொருள் இருக்கிறப்பவே வந்து திண்டுக்கல்லை சேர்ந்த ஒரு மருத்துவர்கிட்ட 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்குற சமயத்துல தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அவரை வந்து ரெட் ஹேண்டடா கையும் களவமா பிடிச்சாங்க. அதை தாண்டி வந்து தென்மண்டலம் அந்த அமலாக்கத்துறை அலுவலகத்திலேயே போய் ரைட்லாம் பண்ணாங்க. இதனால மத்திய அரசுக்கும் ஒரு மாநில அரசுக்குமே ஒரு ஈகோ பெரிய கிளாஸ் ஆச்சு. இதுவே மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் தான். ஆமா, இன்னொன்று வந்து ஆன்லைன் ரம்மி, அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்காம வச்சிருந்தாரு ஆளுநர் RN ரவி. ஒரு வழியா ஒப்புதல் கொடுத்து தடை வந்தது. தடை வந்தா கூட அந்த அதுக்கு முன்னாடி இருந்த ஆன்லைன் ரம்மியால ஏற்பட்ட தற்கொலை மரணங்கள்ங்கிறது 50 வரையும் இருந்தது. இதுல வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல அந்த ஆன்லைன் ரம்மி நிறுவனங்கள் போய் ஆன்லைன் ரம்மிக்கு இருந்த தடையை வந்து இப்ப நீக்கி வச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசு தொடர்ந்து அதுல வந்து சட்ட போராட்டம் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து நீட் தற்கொலைகளும் வந்து ஒரு தொடர்கதையா இருந்தது. ஆனா இந்த வருஷம் ஒரு நடக்காத ஒரு விஷயம் நடந்தது. ஏன்னா மகன் ஜெகதீஸ்வரன் வந்து உயிரிழந்தாரு நீட் தேர்வு காரணமாக. அவரோட தந்தையுமே அதுல வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு உயிரிழந்த சோகமான சம்பவமே இந்த வருஷம் நடந்திருக்கு. ஆமா, நீட் வந்து ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் திமுக உடன்பிறப்புலாம் கூப்பிட்டு ஒரு கடித போராட்டம் நடத்துவோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கையெழுத்து இயக்கமும் வந்து நடத்திக்கிட்டு தான் இருந்தாரு. இன்னொரு பக்கம் அதிமுக இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்தே கபடி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. யார் அதிமுகவோட பொதுச் செயலாளர் ஒருங்கிணைப்பாளரா
இல்ல துணை ஒருங்கிணைப்பாளரா அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கும் கட்சி அலுவலகத்துக்கும் மாறி மாறி வந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ். கடைசியா இறுதியாக வந்து இபிஎஸ் வந்து வெற்றி பெற்று பொதுச்செயலராக வந்து நாற்காலியில் வந்து கம்பீரமா அமர்ந்தாரு. அதன் பிறகு மதுரை ஒரு மாநாடு கூட்டினாங்க. அந்த மதுரை மாநாடு ஒரு வெற்றிகரமாக லட்ச மக்கள்லாம் வந்தாங்க, தொண்டர்லாம் வந்து கூட்டினாங்க. இருந்தா கூட வந்து இது புளியோதரை மாநாடா மாறினதையும் நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கு காரணம் என்னன்னா, அங்க இருந்த சாப்பாடுகள் அவ்வளவு தூரம் வந்து வேஸ்ட் ஆச்சு. திமுகவும் அதே சமயத்துல அதிமுக எதிர்க்கட்சி எல்லாருமே தான் சொன்னாங்க, அது வந்து மதுரை மாநாடு கிடையாது, அது புளியோதரை மாநாடுன்னு சொல்லி விமர்சனம்லாம் பண்ணாங்க. அதே சமயத்துல மிக முக்கியமான ஒரு முடிவு எடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி. என்டிஏ கூட்டணி ஒரு பெருசா ஃபார்ம் பண்ணாங்க பிஜேபி அலையன்ஸ்ல. டெல்லி வரைக்கும் போனாரு. டெல்லி வரைக்கும் போயிட்டு மோடியோட ரைட் ஹேண்ட்லயே வந்து உட்கார்ந்து இருந்தாரு, வலது கையாவே இருந்தாரு. ஆனா டக்குன்னு வந்து அண்ணாமலைக்கும் அவருக்குமான அந்த ஒரு மோதல்ல நாங்க என்டிஏ கூட்டணி விலகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இனி எந்த காலத்திலயுமே வந்து நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா கூட இன்னும் யாருமே நம்பல அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு செய்தி தான். அண்ணாமலை வந்து இந்த வருஷம் முழுக்க வந்து குறுக்கா மறுக்க ஓடிக்கிட்டு தான் இருந்தாரு. முக்கியமா இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி இந்த ரஃபேல் வாட்சோட பில்லு தரேன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டி ஒரு பேப்பர்ல ஒரு ஸ்டாம்ப் வந்து அடிச்சு வந்து கொடுத்துருக்காரு. 3 லட்ச ரூபாய்க்கு நான் அந்த பில்லை வாங்கியிருக்கேன், இந்த வாட்சை வாங்கியிருக்கேன் அப்படின்னு பில்லை வாங்கியிருக்காரா வாட்சை வாங்கியிருக்கேன். அவர் சொன்னது 149வது வாட்ச், ஆனா அந்த பில் இருந்தது 147வது வாட்ச். அதே பெரிய சர்ச்சை. அதன் பிறகு அந்த டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு டிஎம்கே எம்பிஸ் எம்எல்ஏஸ் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில் இருக்கிற அந்த குடும்ப உறுப்பினர்களுடைய சொத்து எல்லாம் அந்த வெளியிட்டு இருந்தாரு. அதன் பிறகு வந்து எங்க மேலே கேஸ் டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிடுறீங்கன்னு சொல்லிட்டு திமுக காரங்க டிஆர் பாலுட்ட பலர் வந்து அண்ணாமலை வர வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கு விசாரணைகள் அடிக்கடி சேதாப்பட்டி வருவாரு. ஃபுல்லா மவுண்ட் ரோட் ஜாம் ஆகிற அளவுக்கு ஆட்கள் கூட்டம் வந்துட்டு இருந்தாரு. அந்த கூட்டத்தை இவருக்கு வந்து கூட்டம் மாதிரி காமிச்சிட்டு இருந்தாரு டிராபிக்க. அதே மாதிரிதான் அந்த எண் மக்கள் யாத்திரையில வந்து கூட்டமா இருக்க இடத்தெல்லாம் போய் நடந்துட்டு இருந்தாரு. ஆனா இவர் பண்ண 2 சம்பவமே பில்லும் சரியில்லை, அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ஒண்ணு போட்டாரு ஃபைல்ஸ்ன்ட்டு. இன்னொரு விஷயம் வந்து அந்த பல்வீர் சிங் பல் புடுங்கின விவகாரத்துல அம்பாசமுத்திரம் எஸ்பியா இருந்த பல்வீர் சிங் விசாரணை கைதிகளை கூப்பிட்டு அவங்களோட பல்ல வந்து கொடூரமா பிடுங்கி அதுல வந்து விசாரணை நடத்தியிருக்காரு. அவரை வந்து முதல்ல வழக்கெல்லாம் பதிஞ்சாங்க. இருந்தா கூட ஆளும் கட்சியான திமுக அவரை காப்பாற்ற பாக்குதுங்க குற்றச்சாட்டுலாம் இருந்தது. இப்பதான் அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு. நீதிமன்றத்துல நடந்துட்டு இருக்குது பல்வீர் சிங் வழக்கு. அதே மாதிரி கலாசேத்ரா விவகாரம், மத்திய அரசோட அந்த கலாச்சாரத்துறையின் கீழே இயங்குற கலாசேத்ரா சென்னையில இருக்கு. அங்க வந்து மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க அங்க உள்ள ஆசிரியர்கள்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. குறிப்பா ஹரிபத்மன் அப்படிங்கிற ஆசிரியர் வந்து நிறைய பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறாருன்னு மாணவிகளே போராட்டம் நடத்த அவரை கைது பண்ணி விசாரணையெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ வரையும் அவங்களுக்கு வந்து நீதி கிடைக்கல. அந்த மாணவிகளுக்கு வழக்கு நடந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி மிக இன்னொரு முக்கியமான விஷயம்னா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள். விழுப்புரம் செங்கல்பட்டு பகுதியில் கள்ளச்சாராயத்தால 22 பேர் வந்து மரணம் அடைஞ்சாங்க. 50க்கும் மேற்பட்டவங்க வந்து பாதிப்படைஞ்சாங்க. மரணம் அடைஞ்சவங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்ச ரூபா அறிவிச்சாங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா மாறினது. அதற்கு பிறகு யாருமே மறக்க முடியாது, கேப்டன் விஜயகாந்த் 21 வயசுல வந்து உடல்நலக்குறைவு காரணமாக மறைஞ்சார். அதே மாதிரி என் சங்கரையா மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் 102 வயதுல வந்து நம்ம விட்டு போனார். அதே மாதிரி பங்கார் அடிகளா அவருமே சமூகத்தை நிறைய செஞ்சிருந்தாரு, அவருமே மரணம் அடைஞ்சிருக்காரு. இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்த மிக முக்கியமான டாப் 20 நிகழ்வுகள். இந்தியாவில் யாருமே மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா அது மணிப்பூர் கலவரம். அதுவும் வந்து அந்த பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்ட காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். மணிப்பூர் கலவரத்தில் குக்கி பழங்குடிகளுக்கும் மெய்ட்டிங்கிற ஆதிக்க சாதியினருக்கும் இடஒதுக்கீடு விஷயத்தில் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்க அது பெரிய கலவரமாக மாறிச்சு. மத்திய மாநில பாஜக அரசோட கையாலாகாத தனத்தால் அந்த கலவரம் வந்து அடங்கவே இல்லை. அதில் பிரதமர் மோடி பேசணுங்கிறது எதிர்க்கட்சி தலைவர்களோட கோரிக்கையாக இருந்தது. ஆனால் அவர் வாயே திறக்கலை. அதனால நம்பிக்கை இல்லா தீர்மானம் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் மேல பேசும்போது கூட 78 நாள் கழிச்சு பேசினாரு. அன்னைக்கு கூட சில நொடிகள் தான் மணிப்பூரை பத்தி மேலோட்டமா பேசினாரு. இப்போ வரையுமே அந்த கலவரம் அடங்கலை. இன்னொரு பக்கம் வந்து அடங்காத ஒரு விஷயமா இருக்குது மல்யுத்த வீராங்கனைகளோட போராட்டம். பாஜக எம்பி பிரிஜ்பூஷன் சரண் சிங் இவர் தான் இந்திய மல்யுத்த சம்மேளனத்தோட தலைவராகவுமே இருந்தாரு. அங்க பயிற்சிக்கு வர எல்லா பெண்களையும் வந்து இவர் பாலியல் ரீதியா துன்புறுத்துறாரு அப்படிங்கிறது குற்றச்சாட்டு வச்சாங்க. குற்றச்சாட்டு வச்சதெல்லாம் யாருன்னா ஒலிம்பிக்ல பதக்கம் வென்ற சாக்ஷி மாலிக், பஜ்ரங் புனியா, வினேஷ் போகட் உள்ளிட்ட பல வீரர்களும் வந்து ஜந்தர் மந்தர்ல போராடிட்டு இருந்தாங்க. அந்த போராட்டத்துக்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காம இருந்தது பாஜக அரசு. அதுக்கப்புறம் தான் வந்து எதிர்க்கட்சிகளும் அதுல களமிறங்க அப்பதான் வந்து வழக்கே பதிவு பண்ணாங்க. அந்த வழக்கு இன்னும் ஆமை வேகத்துல தான் நடந்துட்டு இருக்குது. இந்திய மல்யுத்த சம்மேளனத்துக்கு தலைவரை நியமிக்கலன்னா கலைச்சிருவோம், அங்க உள்ள தனி கொடியை வச்சு இப்போ இந்திய கொடி இல்லாம தனி கொடியில வீரர்கள் வந்து இது பண்ணட்டும்னு சொல்லிட்டு உலக மல்யுத்த சம்மேளனம் வந்து எச்சரிக்கை விடுக்க அவசரமா அந்த தேர்தல் நடத்தி பிரிஜ்பூஷன் சரண் சிங்க்கு நெருக்கமான சஞ்சய் சிங்கையே வந்து அதுல தலைவரா போட்டாங்க. இதனால வெறுப்பான மல்யுத்த வீராங்கனைகள் பலரும் வந்து பதக்கங்களை திரும்பி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க பத்மபூஷன் விருது வேணாம்னு சொன்னாங்க. சாக்ஷி மாலிக் நான் வந்து இப்ப போட்டியிட மாட்டேன், இனிமே
மல்யுத்த விளையாட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லி கிளம்புனாங்க. இவ்வளவு கொடுமைகள் நடந்தும் அதை பத்தி பெருசா கண்டுக்காம தான் இங்க பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் வந்து அமைதியா தான் இருந்தாங்க. ஆமா அந்த நாள்ல வந்து அந்த மல்யுத்த வீராங்கனைகளை இழுத்து வெளியே அனுப்பின நாள்ல நாடாளுமன்ற கட்டடத்தை வந்து திறந்து வச்சாங்க. ஆமா புதிய நாடாளுமன்றம் வந்து திறக்கப்பட்டது. சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்டின் கீழே 20,000 கோடி வந்து செலவு பண்ணியிருந்தாங்க. பிரதமர் மோடி, ஓம் பிர்லா உள்ளிட்டவங்க முன்னாடி தான் வந்து திறக்கப்பட்டது. பிரதமர் மோடி இன்னைக்கு வந்து செங்கோல் எடுத்துட்டு போனாரு. தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு வந்த செங்கோல் அப்படிங்கிறத பெருமிதமா சொல்லியிருந்தாரு. அதையும் தாண்டி இந்த நாடாளுமன்ற திறப்பு விழாவுக்கு 20 ஆதீனங்கள் போனது மிகப்பெரிய சர்ச்சையாகவும் வந்து எழுந்தது. அதே சமயத்தில் நாடாளுமன்றம் முழுவதும் சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்ட வீரர்களுடைய போட்டோ யாருமே கிடையாது. முழுக்க முழுக்க ஒரு சாமியார் மடம் மாதிரி இருந்த குற்றச்சாட்டும் எதிர்க்கட்சிகள் வந்து வச்சாங்க. ஆமா. அதே மாதிரி வந்து அந்த புதிய நாடாளுமன்றத்துல ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு குறைபாடு வந்து ஏற்பட்டுச்சு. இதுவரையும் வரலாற்றுல இல்லாத வகையில என்னன்னா, எப்பவும் பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா, யாராவது உள்ள தாவி வந்தாங்கன்னா அவைக்காவலர்களே பிடிப்பாங்க. இந்த முறை அவைக்காவலர்கள் கூட அங்க இல்ல. அதனால எம்பிக்களே வந்து பிடிச்சாங்க. அவங்கள பிடிச்சு அதுல 6 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி 6 பேர் மேலேயும் வந்து ஊப்பா சட்டம் பாஞ்சு இப்ப விசாரணை எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இத பத்தி அமித்ஷாவோ இல்ல பிரதமரோ வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்த 146 எம்பிக்களை வரலாற்றுல இல்லாத வகையில வந்து நீக்கினாங்க. அவங்கள நீக்கினது மட்டும் இல்லாம அவங்க கேட்ட 264 கேள்விகளையும் வந்து நீக்கினது ஜனநாயகத்திலே ஒரு பெரிய படுகொலை அப்படின்னு தான் எதிர்க்கட்சிகள் வந்து சொன்னாங்க. அதே மாதிரி ராகுல் காந்தி பதவி பறிச்சதும் ஜனநாயக படுகொலைன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. காரணம் என்னன்னா, கர்நாடகா தேர்தல் எலெக்ஷன் அப்ப ராகுல் காந்தி மோடின்னு பேர் கொண்டவங்கலாம் திருடரா இருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாரு. அதன் அடிப்படையில சூரத் நீதிமன்றத்துல வழக்கு வந்து போடப்பட்டது. சூரத் நீதிமன்றமும் இப்படிலாம் பேசினது தவறுன்னு சொல்லிட்டு ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சாங்க. விதிச்ச உடனே அவருடைய எம்பி பதவி பறிபோச்சு. ஆனா கூட உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்ணியிருந்தாரு ராகுல் காந்தி. இப்ப அந்த வழக்குல இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க அந்த தீர்ப்புக்கு. அதனால எம்பி பதவி திரும்பவும் கிடைச்சது ராகுல் காந்திக்கு. அதே மாதிரி பழைய நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி வந்து பேசும் பொழுது, இந்த மணிப்பூர் வார்த்தை பத்தி பேசும்பொழுது, உணர்ச்சி பக்கம் பேசும் பொழுது சில ஆக்ஷன்லாம் காமிக்க ஸ்மிருதி இரானி எனக்கு ஃபிளைங் கேஸ் கொடுத்தார் அப்படின்ட்டு வந்து கிளப்பி விட்டாங்க. அதுவும் பெரிய சர்ச்சையா வந்து முடிஞ்சது. அதே மாதிரி பாரத் ஜோடோ யாத்திரையை தொடங்கினார் ராகுல் காந்தி. செப்டம்பர் மாதம் இங்க தமிழ்நாடு கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பிச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீர் வரைக்கும் 12 மாநிலங்களை கிராஸ் பண்ணி கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் வந்து நடந்து போனாரு ராகுல் காந்தி. அதே சமயத்துல சத்யபால் மாலிக் வந்து பேட்டி எடுத்திருந்தாரு. ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய முன்னாள் ஆளுநரை. அவர் வந்து அந்த புல்வாமா தாக்குதலை பிஜேபி கவர்மெண்ட் தேர்தலுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் சொன்னது வைரல் ஆச்சு. அதே மாதிரி நாடாளுமன்றத்துல பெரிய அதிர்வலை ஏற்படுத்தினது அதானி விவகாரம். அதானி வந்து பல மடங்கு சொத்து சேர்த்திருக்காரு, பங்குச்சந்தையில மோசடி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஹிண்டன்பர்க் வந்து ஆய்வறிக்கை வெளியிட்டாங்க. அதை வச்சு எதிர்க்கட்சிகள் வந்து அமளியில ஈடுபட்டாங்க. பிரதமர் மோடியோட நண்பர் தான் அதானி, அவருக்கு நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்கன்னு தொடர்ச்சியா அதானி மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வெளிநாட்டுல இருந்து வர, அதை பத்தி வாய் திறக்காம இருக்காரு மோடிங்கிற பேச்சு வந்து இங்க நாடாளுமன்றத்துல ஒழிச்சுக்கிட்டே இருந்தது. அந்த விவகாரத்துல மஹுவா மொய்த்ராவோட பதவியுமே வந்து பறிக்கப்பட்டுச்சு. அவங்க வந்து ஹிரானந்தானி குழுமத்துக்கிட்ட காசு வாங்கிட்டு அதானிக்கு எதிராக வந்து கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுல அவங்களோட பதவி வந்து மிக விரைவா வந்து பறிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்துல பாஜக எம்பிக்கள் மேல உள்ள குற்றச்சாட்டுல நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி கூட எதிர்க்கட்சிகள் பேசிட்டு இருந்தாங்க. ஆமா, அதே மாதிரி இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டது. இந்தியா கூட்டணி 26 எதிர்கட்சிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்தியா கூட்டணி உருவாக்குனாங்க. அதுக்கு விதை போட்டது நிதிஷ்குமார். பீகார்ல இது வரைக்கும் மொத்தம் 4 கூட்டங்கள் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இந்தியா கூட்டணி எடுபடுமா எடுபடாதாங்கிறது அடுத்த வருஷத்துல நமக்கு நிச்சயம் தெரிஞ்சிடும். ஆமா, இன்னொரு விஷயம் நாடாளுமன்றத்துல பண்ணாங்க. மகளிர் இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. 33% இடஒதுக்கீடு தேவை பெண்களுக்கு பிரதிநிதித்துவத்துல அப்படின்னு சொல்லிட்டு எம்பி எம்எல்ஏக்கள்ல அது தேவைன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஆனா கொண்டு வந்ததுலேயே ஒரு சர்ச்சையாச்சு. ஏன்னா அந்த இது அமலுக்கு வர 10 வருஷம் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதையப்பா இப்ப கொண்டு வந்தீங்க? தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற சர்ச்சை வந்து வந்தது. ஆமா, அதே மாதிரி G20 மாநாடு வெற்றிகரமாக இந்தியா நடத்துனாங்க. அது வந்து சுழற்சி முறையில ஒவ்வொரு நாடுக்கும் வர்றதுதான். ஆனா பிரதமர் மோடி வந்து பாத்தீங்களா, பிரதமர் மோடியோடைய அந்த செல்வாக்களை இந்தியா நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி பிஜேபி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. செப்டம்பர் மாதம் 9 மற்றும் 10ஆம் தேதி வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது. ஒன் எர்த் ஒன் ஃபேமிலி ஒன் ஃபியூச்சர் அப்படிங்கிற அந்த தீம்ல. ஆமா, அதுலதான் அந்த இந்தியா பாரத் சர்ச்சையுமே வந்தது. அதுக்கு முன்னாடியே பாரத்னு பேர் மாத்த போறாங்கிற ஒரு சர்ச்சை போயிட்டு இருந்தது. அந்த நேரத்துல இந்தியாங்கிற நேம் போர்டுக்கு பதிலா கரெக்டா பாரத்னு கொண்டு வந்து பிரதமர் மோடிக்கு முன்னாடி வைக்க அதுவுமே பெரிய சர்ச்சையா மாறுச்சு. முக்கியமா இந்த G20 மாநாட்டுல
ஆப்பிரிக்கா அந்த ஒன்றியத்தை வந்து நிரந்தர உறுப்பினராக சேர்த்தது ஒரு பெரிய பேசுபொருளாகவும் மாறினது. ஆமா, அதுவுமே பேசு பொருளாச்சு. இன்னொரு விஷயம் வந்து டெல்லியை பத்தி பேசும்போது, டெல்லியோட துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா அவர் வந்து டெல்லி மதுபான கொள்கைகளை ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இடி அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட அவரோட பதவியுமே பறிபோச்சு. இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலுக்குமே சம்மன் அனுப்பியிருக்காங்க, நீங்க ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் சிஏஜி அறிக்கை, அதுவுமே பல அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. பல திட்டங்கள்ல பாஜக அரசாங்கம் முறைகேடா நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதுல வந்து 17 லட்சம் கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்குன்னு எதிர்க்கட்சிகள்லாம் சொல்ல, ஆனா அந்த விவகாரம் அப்படியே அடங்கி போச்சு. அதுல அந்த இதுல மெயினா ஒர்க் பண்ண 3 அதிகாரிகளை வேற இடங்களுக்கு பந்தாடினாங்க மத்திய அரசு. அந்த விஷயமே நடந்தது. ஒடிசால மிக கொடூரமான ஒரு ரயில் விபத்துன்னு தான் அதை சொல்லணும். மத்திய ரயில்வே துறையோட அலட்சியத்தால அங்க வந்து கிட்டத்தட்ட 300 பேர் வந்து உயிரிழந்தாங்க. 1000க்கும் அதிகமானவர்கள் வந்து காயமடைஞ்சாங்க. ஒடிசால அந்த பாலசோர் பகுதியில் அந்த காட்சிகளை பார்க்கும் போதே நமக்குலாம் அப்படியே பதபதைப்பா இருந்தது. அது பக்கம் வந்து வந்தே பாரத்ன்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி ரயில்வே அமைச்சர் விட்டுட்டு அவரே போய் லாபம் குடியரசு வச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுவுமே வந்து ரயில்வே துறை அமைச்சரா இல்ல இந்திய பிரதமர் எல்லாரும் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அம்ரித் பாரத்னு வேற ஒரு புது ரயில்கள் எல்லாம் வேற தொடங்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கேரளால அந்த குண்டு வெடிப்பு சம்பவம் ஒரு பொதுக்கூட்டத்துல ஒரு பிரேயர் ஹாலில் வந்து நடந்தது. அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அதை என்ஐஏ வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதே மாதிரி வந்து சந்திரயான் 3 வெற்றிகரமாக நிலவுடைய தென் துருவத்துல வந்து இறக்கப்பட்டது. இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பெருமையா தான் பார்க்கப்பட்டது. ஆமா, முதல் முறையா தென் துருவத்துல அந்த சாதனையை நிகழ்த்தி காட்டினாங்க இஸ்ரோ. இன்னொரு பக்கம் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற குழுவெல்லாம் அமைச்சாங்க. அதுல ராம்நாத் கோவிந்த தலைவரா போட்டிருக்காங்க. இப்போதைக்கு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அப்புறம் வந்து 2000 நோட்டுக்கு தடை வச்சிருந்தாங்க. 2016ஆம் ஆண்டு டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தப்ப புதுசா 2000 நோட்டை வந்து கொண்டு வந்தாங்க. இதற்கு பிறகு ஊழலே இருக்காது, அதே மாதிரி லஞ்ச லாபமே இருக்காது அப்படின்லாம் சொன்னாங்க. கடைசியில பார்த்தா 2000 நோட்டு வந்து ஆர்பி வந்து ஒழிச்சிட்டாங்க. அப்போ வந்து நோட்டை ஒழிக்க போறேன்னு அறிவிச்சது பிரதமர் மோடி. ஆனா 2000 நோட்டை இப்போ வந்து ஒழிக்க போறோம்னு சொன்னது ஆர்பிஐ. ஆமா, அப்போ வந்து ரொம்ப அதுக்கே கொஞ்சம் அதிருப்தியில இருக்காங்க. இதையும் நம்மளே சொல்ல வேணாம்னு நினைச்சிட்டாரு போல. இன்னொரு விஷயம், 9 மாநில தேர்தல் வந்து இந்த ஆண்டு நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல 4 மாநிலங்கள்ல பாஜகவும், 2 மாநிலங்கள்ல காங்கிரஸும், 3 மாநிலங்கள்ல மாநில கட்சிகளும் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதுல குறிப்பா பார்க்க வேண்டியது தெலுங்கானால வந்து சந்திரசேகர் ராவ் மாநில தந்தைன்னு சொல்லிட்டு இருந்தாரு, அவரே உட்கார வச்சுட்டு காங்கிரஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ரேவந்த் ரெட்டி முதலமைச்சராக இருக்காரு. கர்நாடகாலையும் காங்கிரஸ் ஜெயிச்சதுனால சவுத் இந்தியாவில இருந்து பிஜேபி வந்து வெளியேற்றப்பட்டது வந்து பேசுபொருளாக மாறுச்சு. மத்திய பிரதேஷ்லையுமே வந்து திரும்ப மிகப்பெரிய ஒரு மெஜாரிட்டியோட வெற்றி அடைஞ்சது பாஜகவுமே அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சுது. ஆமா, அதன் பிறகு வந்து உத்தரகாண்ட் அந்த சுரங்க விபத்து பல நாட்களா போராடி கடைசியில் அந்த சுரங்க தொழிலாளர்கள் வந்து மீட்டாங்க. ஆமா, 41 பேரையும் உயிரோட மீட்ட ஒரு சாதனையுமே வந்து நிகழ்ந்தது. அது ஒரு துக்கமான சம்பவமா இருந்தா கூட அவங்க மாட்டினது, அவங்க வெளியே வரும்போது அவங்க முகத்துல இருந்த மகிழ்ச்சி வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா தான் இருந்தது. ஹரியானால உள்ள நூங்கிற பகுதியில பாஜக தலைவர்கள் ஆரம்பிச்சு வச்ச அந்த இந்துத்துவா ஊர்வலம் வந்து இஸ்லாமிய பகுதியில் வரும்போது மிகப்பெரிய கலவரமா மாறுச்சு. அதுல வந்து நிறைய இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்டதாகவும் வந்து செய்திகள் வெளியானுச்சு. அதே மாதிரி ரயில்வேல மகாராஷ்டிரால ரயில்வே காவலர் ஒருத்தர் வந்து 4 இஸ்லாமியர்களை கரெக்டா குறிபார்த்து சுட்ட ஒரு மத வெறுப்பு சம்பவமும் நடந்தது. சுட்டது மட்டும் இல்லாம மோடிக்கும் யோகிக்கும் வாக்களிங்கன்னு அவர் சொன்னதுமே மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. அதே மாதிரி ராமர் கோயில் கட்டுமானம் இந்த வருஷம் முழுக்க வந்து பிஜேபி பேசிக்கிட்டே இருந்தாங்க. முக்கியமா ராமர் கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க ஊர்வலம் வந்த அத்வானிக்கு அழைப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அழைப்பு இருக்குன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இது ராமர் கோயில் விவகாரம் தொடர்ந்து பேசிட்டு தான் இருந்தாங்க. அடுத்த வருஷம் அதை பத்தி நம்ம பேசுவோம். ஆமா, அதை பத்தியும் பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் நடக்கும். சந்திரபாபு நாயுடு ஆந்திராவோட முன்னாள் முதலமைச்சர், அவர் வந்து ஒரு ஊழல் வழக்குல கைதானாரு. அதுவுமே பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு ஆந்திரா முழுக்க. இன்னொரு விஷயம், காலிஸ்தான் ஆதரவாளர் ஹர்தீப் சிங் நிஜார் அப்படிங்கிற இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் கனடால வச்சு சுட்டுக் கொல்லப்பட்டாரு. இந்த கொலையில வந்து இந்தியாவுக்கு தொடர்பு இருக்குன்னு கனடாவோட பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ சொல்ல, இந்தியாவுக்கும் கனடாவுக்குமான அந்த உறவுல ஒரு விரிசல் ஏற்பட்டுச்சு. அது இன்னுமே முழுமையா வந்து சரி செய்யப்படலை அந்த விரிசல்ங்கிறது. இதுதான் வந்து இந்தியாவில நடந்த முக்கியமான நிகழ்வுகள். ஆமா, டாப் 25 நிகழ்வுகள். உலகம் டாப் 5 முதல்ல பாக்குறப்ப இஸ்ரேல் ஹமாஸ் அந்த போர் தான். பாலஸ்தீன பகுதியில முக்கியமா அந்த காசாங்கிற பகுதியில இஸ்ரேல் வந்து கட்டுக்கடங்காத ஒரு போரை வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 25,000 பேருக்கு மேல பலியே இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அதுல குறிப்பா வந்து 10,000க்கும் மேற்பட்டவங்க குழந்தைங்க. இதனால வந்து ஒரு நிச்சயம் போர்க்குற்றவாளியா அறிவிக்கப்படணும்னு சொல்லிட்டு பாலஸ்தீனத்துக்கு பக்கத்துல இருக்க நாடுகள்லாம் ஆதரவு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பாலஸ்தீனத்துக்கு முக்கியமா நெதன்யாகு குற்றவாளிங்க அறிவிக்கணும்னு சொல்லிட்டு ஐநால போய் முறையிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த போர் இப்போதைக்கு கூட முடியறதா இல்லை.
ஆமா. அதே மாதிரி பிரான்ஸ்ல ஒரு மிகப்பெரிய போராட்டம் வந்து வெடிச்சது. 17 வயது சிறுவன் ஒருவனை வந்து அங்க உள்ள காவல்துறை சுட்டு கொன்னுட்டாங்க அப்படிங்கிறதுல தான் அந்த போராட்டம் ஆரம்பிச்சது. அது நாங்க வந்து ஆவணங்கள கேட்டோம். அவர் குடுக்காதனால எங்க மேல காரை ஏத்திட்டு போனாருன்னு போலீஸ் விளக்கம் சொன்னா கூட, அங்க உள்ள கேமரால அவர் துப்பாக்கி பாயிண்ட்ல வச்சு சுடுறதெல்லாம் பதிவானதுனால மிகப்பெரிய போராட்டமா வெடிச்சது. கடைசியில வன்முறையில முடிஞ்சது. அந்த சம்பவமே நடந்தது. அதே மாதிரி உக்ரைன் ரஷ்யா வார் நேட்டோல போய் ஜாயின் பண்ண போறோம்னு சொன்னதுனால உக்ரைன் மேல ரஷ்யா வந்து போர் தொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது போன ஆண்டு கிடையாது, இதுக்கு முந்தின ஆண்டு. இருந்தா கூட அந்த போருமே தொடர்ந்து இந்த ஆண்டுமே நடந்துட்டு தான் இருந்தது. ஆமா. அதுலயுமே ஒரு அமைதி தேவை. இந்த 2 போருமே முடியணும் உலக அரங்குல. இன்னொரு விஷயம் வந்து பாகிஸ்தான்ல முன்னாள் அதிபர் கிரிக்கெட் வீரரா இருந்தவர் இம்ரான் கான். அவர் வந்து பிரதமரா இருந்தப்ப தனக்கு கொடுக்கப்பட்ட பரிசுகள கஜானாவுக்கு அளிக்காம அவர் வித்து சம்பாதிச்சுட்டாருங்கிற ஒரு வழக்கு. அந்த வழக்குல அவரை தூக்கி உள்ள வச்சிருந்தாங்க பாகிஸ்தான் அரசு. அதனால அங்க பிடிஐ கட்சி, அவரோட கட்சி தொண்டர்கள் பல இடங்களையும் போராட்டங்கள்லாம் நடக்க, ஏற்கனவே அங்க வந்து பொருளாதார பஞ்சம்லாம் நிலவுறதுனால இதுவுமே ஒரு பெரிய பிரச்சனையாயிருச்சு. நவாஸ் ஷெரீஃபுமே வெளிநாட்டுல இருந்தவர் திரும்ப பாகிஸ்தானுக்கு வந்திருக்காரு. ஏன்னா ஷபாஸ் ஷெரீஃப் அவர் தம்பி வந்து ஆட்சியில இருந்தாரு. இப்ப அங்க இடைக்கால ஆட்சி தான் நடக்குது. விரைவில் அங்க வந்து தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு சோகமான சம்பவம், உலகையே வந்து உலுக்குன ஒரு சம்பவம் அப்படின்னா துருக்கி, சிரியா இந்த 2 நாடுகளையும் ஏற்பட்ட நிலநடுக்கம். அதனால ஏராளமான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து உயிரிழந்தாங்க. லட்சக்கணக்கான மக்கள் வீடுகளே இல்லாம தவிச்சாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு ஒரு நிலைக்கு வந்து சில பேர் வந்து வந்திருக்காங்க. இன்னும் சில பேரால அதுல இருந்து மீள முடியல. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கத்தை தான் வந்து துருக்கியும் சிரியாவும் சந்திச்சிருந்தது. ஆமா, ஒட்டுமொத்தமா நம்ம பாக்குறப்ப எல்லாமே துன்பங்கள், துயரங்கள் இதெல்லாம் நிறைய செய்தியெல்லாம் வந்து இருக்கு. நிச்சயம் வரப்போற ஆண்டு நமக்கு எல்லாம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு ஆண்டா இருக்கணும்னு நம்ம வந்து நம்புறோம். நிச்சயம் இயற்கையிட்டே வந்து பிரார்த்தனை வந்து செய்வோம். உங்களுக்காக மெனக்கெட்டு இது வரைக்கும் ஜனவரிலேருந்து அந்த எல்லா ஷோவையுமே அலசி ஆராய்ந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் படிச்சு முடிச்சு முக்கியமான நிகழ்வுகளை நாங்கள் வந்து தொகுத்து வந்து கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு, இந்தியா, உலகம்னு சொல்லிட்டு விடுபட்டு இருந்துச்சுன்னா நீங்க நிச்சயம் வந்து கருத்துரை பகுதியில இருந்து தெரிவிங்க. நாங்களும் வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் தாண்டி இது உங்களுடைய ஷோ, நீங்க தான் அடுத்த கட்டத்தை எங்களை கூட்டிட்டு போகணும், இன்னும் நிறைய வியூஸ் எல்லாம் போகணுங்கிறத நாங்க ஆசைப்படுறோம். ஆமா, இந்த வரும் வருஷத்துல அதை நீங்க வந்து நிகழ்த்தி காட்டுவீங்க அப்படிங்கிற நம்புறோம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு. நம்ம அப்டேட் ஆகலைன்னா, நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலன்னா காணாம போயிடுவோம். அரசியல், சினிமா, முதலீடு, ஆன்மீகம், விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில தெரிஞ்சுக்க விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. விகடன் டிஜிட்டல் இதழ்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. உங்கள் வருகையை உடனே கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும்.